வணக்க மக்களே, நான் உங்கள் மிஸ்டர் கிடோன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா இலான் ரீவ் மஸ்க். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது இலான் மஸ்க்னு கூப்பிடுவோம். டெஸ்லா, ஸ்பேஸ் எக்ஸ், போரின் கம்பெனி, அதுக்கப்புறம் சோலார் சிட்டி, நியூராலிங்க், இந்த மாதிரி பல கம்பெனிஸ். அது மட்டும் இல்லாமல் X.com, அதாவது பேபால், எல்லாத்தையும் கண்டுபிடிச்ச ஒரு ஒரு ஜீனியஸ். அந்த அயன்மேன் படத்தில் சொல்கிற அந்த டைலாக் தான் எனக்கு ஞாபகம் வருது. ஜீனியஸ் பில்லியனர் ஜீனியஸ் பில்லியனியர் பிளே பாய் ஃபிலாந்த்ரோபிஸ்ட். அதுக்கு இது எல்லாத்துக்கும் வந்து ஒரு உரித்தான நபர் வந்து இலான் மஸ்க் தான். ஃபிலாந்த்ரோபியை பத்தி அவருக்கு தெரியல. எனக்கு தெரியல அவரு எப்படி அவர் ஃபிலாந்த்ரோபிஸ்ல. அதுல இது ஏன் நான் சொல்ல வரேன்னா, இப்போ 2024 டிசம்பர்ல நடந்த அமெரிக்கன் எலக்ஷன்ல வந்து ட்ரம்ப் ஜெயிச்சது நம்ம எல்லாரும் தெரியும். ட்ரம்ப்புக்கு அடுத்தபடியான ஒரு குரல் வந்து அவரோடையே வந்து எப்பவுமே அவன் இருந்தது. அந்த குரல் யாருதுன்னா, ஏதோ ஒரு வைஸ் பிரசிடென்ட்டோ இல்ல ட்ரம்ப் ஃபேமிலி மெம்பர் இல்லைன்னா காங்கிரஸ் பொலிட்டீஷியன் எதுவுமே இல்லை, இலான் மஸ்க். ஸோ இலான் மஸ்க் வந்து ரொம்ப நாளாவே வந்து ட்ரம்ப்புக்கு ஆதரவா இருந்திருக்காரு. ஆதரவான நிலைப்பாடு போடுறது, அவரோட அவரோட ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்து சப்போர்ட் பண்றது மாதிரி நிறைய பண்ணிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் எலெக்ஷன் வந்தவுடனே நிறைய உதவிகள், முக்கியமா பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது டொனேஷன்ஸ். ட்ரம்ப்போட ரேலி அப்புறம் அவரோட அந்த கேம்பெயினுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா இலான் மஸ்க் வந்து ஆல்மோஸ்ட் $200+ மில்லியன், 2000 கோடிக்கு மேல அவர் வந்து டொனேஷன் பண்ணியிருக்காரு. அதுவும் இல்லாம அந்த ஸ்பீச்சஸ் நிறைய இதுல அவர் இருந்திருப்பாரு. அவர் அந்த ஆரவாரமான அந்த ஒரு டான்ஸ் பண்ணிட்டு அதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் வீடியோஸ்ல. அப்படி இருந்த நபர், அப்படி இருந்த ஒரு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் எப்படின்னா, அவங்க ஜெயிச்சக்கப்புறம் அவரோட ஓவல் ஆஃபீஸ் போறது, அவங்க பசங்கள இன்ட்ரோடியூஸ் பண்றது, அந்த மாரி ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லியா செகண்ட் ஹவுஸா இருந்தது அவர் கிட்டத்தட்ட ஒயிட் ஹவுஸ். அன்அஃபிஷியல் நெறைய பேர் அவர் பிரசிடென்ட் கூட சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. ட்ரம்ப் பிரசிடென்ட் கிடையாது, இலான் மஸ்க் தான் உண்மையான பிரசிடென்ட்னு நெறைய ஒரு கமெண்ட்ஸ்லாம் வந்துருது. பட் இருந்தாலும் இலான் மஸ்க்கு அதுக்கப்புறம் பதவியெல்லாம் குடுக்க ஆரம்பிச்சார் ட்ரம்ப். பெரிய பெரிய பதவிகள ஒரு ஒரு மக்களால தேர்ந்தெடுக்கப்படாத ஒரு நபருக்கு வந்து அந்த அளவுக்கு பதவிகள் யாராவது குடுப்பாங்களாங்கிற ஒரு கேள்விக்கு வந்து ட்ரம்ப்ப வந்து எல்லாரும் எழுப்புனாங்க, ட்ரம்ப்ப பார்த்து. இருந்தாலும் அத பத்தி அவர் பொருட்படுத்தவே இல்ல. நெறைய பதவிகள் குடுத்தாரு. முக்கியமான ஒண்ணு பார்த்தீங்கன்னா, டோஜி அப்படிங்கிற ஒரு டீம். அதாவது என்னன்னா, டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்ன்மென்ட் எஃபிஷியன்சி. எப்படி இப்போ பிரைவேட்டுக்கு வந்து சில எஃபிஷியன்சிலாம் இருக்குல்ல. அதாவது நல்லா ஒரு அவங்களுக்குன்னு ஒரு ப்ராஜெக்ட் ஒரு டீம் மேனேஜ்மென்ட் இருக்கும்ல, டாஸ்க் மேனேஜ்மென்ட். ஒரு ஒரு எஃபிஷியன்சிய வந்து அவங்க எப்பவும் பாயிண்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. லைக் பட் இது கவர்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா கிடையாது. அது யுஎஸ்லயே அது பொறந்திருக்கு. ஸோ அதனால இவரு வந்தாரு. திடீர்னு நெறைய இடத்துல மெயில்லாம் போடுறாரு. நீங்க வந்து எஃபிஷியன்ட்டா இருக்கணும். அன்னைக்கு என்னென்ன ஒர்க் பண்ணேங்கிறத வந்து அப்டேட்டடா இருக்கணும். அதே மாரி அவரோட மென்டாலிட்டி கூட கூட கிட்டத்தட்ட புஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அவரோட ஒர்க் வீக் தெரியும்ல. 100 ஹவர், 70 ஹவர் அந்த மாரி அத மெயின் கோர்ஸா சொல்லல. பட் இருந்தாலும் அந்த நோக்கி தான் அவரு போயிட்டு இருந்தாரு. அதே மாரி எஃபிஷியன்சி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் குடுத்தாரு. நெறைய இது ஃபயர் பண்ணாரு. தேவையில்லாத ஃபண்ட்ஸ்லாம் கட் பண்ணாரு. ஃபினான்ஸ் பவர் வந்து அவருக்கு அவ்வளவா இருக்காது. பட் இருந்தாலும் அவருக்கு நிறையபடியா ட்ரம்ப் கண்ண மூடிட்டு குடுத்தாரு. இந்த மாரி பவர்ஸ்லாம். இப்படி இருந்தா அவங்களோட உறவுகள் பார்த்தீங்கன்னா, இதுல இன்னும் முக்கியமான விஷயம் இலான் மஸ்க் அடைஞ்ச அந்த கெயின். அதாவது அவங்களோட ஈவிக்கு வர ஏதாவது பில்ஸுக்கான அது வந்து டெஸ்லா பேஸ்டா இருக்கும். அதே மாதிரி நெறையா இது வந்து அவரு சும்மா பண்றதுக்கு அவரு ஒண்ணும் லூசு கிடையாதுங்க. நிச்சயமா அதுக்கு பின்னாடி ஒரு எல்லாருக்கும் ஏதாவது ஒரு ஆதாயம் நிச்சயமா இருக்கும். இலான் மஸ்க்கு இருந்துச்சு. அதுதான் அந்த 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 ஒரு அந்த பாலிடிக்ஸ். அது மட்டும் இல்லாம அவர் மத்த நாடுகளையும் இத வச்சு அவரு பாலிடிக்ஸ்ல மத்த நாடுகளே அவர் வந்து என்ன சொல்றது? தலையிட ஆரம்பிச்சுட்டாங்க அவங்களோட நாட்டு அரசியல்ல. காரணம் வந்து அமெரிக்கா என் பின்னாடி இருக்கு. அமெரிக்க அதிபரே என் பின்னாடி இருக்காங்க. நீங்க யாரு கேட்கிறதுங்கிற நிலைமைக்கு மத்த நாடுகள், ஏதாவது யூரோப்பிய, அப்புறம் வந்து ஆப்பிரிக்கன்ஸ், முக்கியமா சவுத் அமெரிக்கன்ஸ்ல பிரேசில் நாட்டுல கூட சில பிரச்சனைகளுக்குலாம் வந்து அவர் இன்டர்ஃபியர் பண்ணிட்டு இருந்தாரு. இந்த மாரி இருந்தது காரணம் அவரோட ஃப்ரீ வில். அதே மாதிரி டெஸ்லாவோட ஷேர்ஸும் நெறைய ஏறிச்சுங்க. அவரு ஆல்மோஸ்ட் 400+ பில்லியன் டாலர்ஸ் வந்து அவரோட நெட்வொர்க் இருந்தது பீக்ல லாஸ்ட் இயர்ல. அது காரணம் வந்து இந்த எலக்ஷன் சொல்றாங்க. ஏன்னா எலக்ஷன் வந்தக்கப்புறம் அந்த ஒரு 2, 3 வீக்ஸ்லயே ஒரு பல பில்லியன் டாலர்ஸ் ஏறினாரு. பட் ஸ்டில் ஆஃப்டர் அந்த லாங் டேர்ம்ல பார்த்தீங்கன்னா, அதாவது டிசம்பர்லேருந்து மார்ச் அப்புறம் ஜூன் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அவரு அடைஞ்சத விட இழந்தது தான் அதிகம். நேமு, ரெப்புடேஷன், மணி, ஸ்டாக் மார்க்கெட்ல. அவர் ஒழுங்கா அவர் பிசினஸே கன்டின்யூ பண்ணியிருக்கலாம். ஸோ இவங்க 2 பேருக்கு நடந்த இந்த ரீசென்ட்டான மோதல் கிட்டத்தட்ட பிரேக்கப்ன்னு தான் சொல்றாங்க. சரி, இந்த பிரேக்கப் பத்தி பார்க்கலாம். இது ஒரு பெரிய ட்வீட் வார்ன்னு சொல்லலாங்க. மாத்தி மாத்தி ட்வீட் போட்டுக்கிறாங்க 2 பேரும். முக்கியமா நடந்த ஜூன் 3ல. இதுக்கான காரணம் அவரு அந்த பில்லு கொண்டு வந்த அந்த பில் வந்து அவர் பாஸ் பண்ணதுக்கு தான் காரணம். அதுக்கு வந்து மஸ்க் சொல்லியிருக்காரு, இந்த பில்லுக்கு என்னால எப்பவுமே ஆதரிக்க முடியாது. இது வந்து அமெரிக்காவோட பொருளாதாரத்துக்கு வந்து நெறைய ஒரு பிரச்சனைகள ஈடுபடுத்தும். அதனால வந்து உனக்கு நான் ஓட்டு போட்டேங்கிறதே நான் வருத்தப்படுறேங்கிற நேரடியான தாக்கம்லாம் பண்ணாரு. அதே மாரி இந்த பில்லு பண்ணா நமக்கு டோஜி, அதாவது டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்ன்மென்ட் எஃபிஷியன்சிக்கான ஃபண்ட் வந்து நம்மளால சேவ் பண்ண முடியாது. அதுல நெறைய பாதிப்பு வரும்னு சொன்னாரு. அதுக்கு ட்ரம்ப் வந்து எப்படி போடுறான்னா, இன்னும் இலான் மஸ்க் கொஞ்ச நேரத்துல வந்து கவர்மெண்ட்ல இருந்து வெளியில போயிருவாரு அப்படிங்கிற மாரிலாம் போட ஆரம்பிச்சுட்டாரு.
அப்புறம் வந்து மஸ்க் வந்து மெஜாரிட்டி ஆஃப் ரிப்பப்ளிக் voters want the budget bill trimmed down, adding yes. And also, I can't believe the Republicans are extending debt ceiling. I am a Republican and I am embarrassed. கிட்டத்தட்ட வந்து வார்த்தை போர் தான் அவங்க 2 பேருக்கு இடையே நடந்துக்கிட்டே இருந்தது. ஒரு கட்டத்துல பார்த்தீங்கன்னா, லுக் இலான் அண்ட் ஐ இது ட்ரம்போட கோட் அண்ட் கோட் வார்த்தை. இத நான் வந்து ஆங்கிலத்துல சொல்றேன். அப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். அதாவது லுக் இலான் அண்ட் ஐ ஹேட் அ கிரேட் ரிலேஷன்ஷிப். ஐ டோன்ட் நோ இஃப் வில் எனிமோர். இது வந்து அவரு மேற்கோள் காட்டுறாரு. ட்ரம்ப் said in the Oval Office, இது Oval Officeல சொல்றாரு. அதே மாதிரி he said the most beautiful things about me. He has said bad about me personally. But I'm sure that will be next. But I am very disappointed in Elon. I have helped Elon a lot. இது வந்து முக்கியமான வார்த்தைங்க. இது வந்து அவர் கிட்டத்தட்ட எந்த ஒரு பொலிட்டிஷியன் இப்படி ஒத்துக்க மாட்டான்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு கூடவே ஒரு பிஸ்னஸ் மேனை வச்சு அவருக்கு ஹெல்ப்பாக இதுவாக வச்சது இல்லாமல் அந்த நான் அவருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேங்கிறத வந்து நம்ம வந்து நார்மலான ஹெல்ப்னு நினச்சக்கூடாது. அவங்களோட இதுவே வேற. அதே மாதிரி பியூட்டிஃபுல் பில்லை வந்து ஸ்லிம் பண்ணுங்க. அதாவது இந்த பில் பேர் பியூட்டிஃபுல் பில்லை கொண்டு வராதுங்கிறத வந்து திரும்ப திரும்ப அழுத்தமாக சொல்லிக்கிட்டே இருந்திருக்காரு இலான் மஸ்க்கு. இதுவே அவங்களுக்குள்ள பணிக்குள்ள போகுது. அதே மாதிரி த பிக் அண்ட் அக்லி பில் வில் இன்க்ரீஸ் த டெபிசிட் டு ட்ரம்ப்போட நோக்கம் என்னன்னா கடன், அதாவது முடிஞ்ச அளவுக்கு கடன் வாங்குவோம், எல்லார் கையிலும் காசு கொடுப்போம். முடிஞ்ச எந்த அளவுக்கு காசு வந்து சர்க்குலேட் ஆகுதோ, எந்த அளவுக்கு எக்கனாமியில் இருக்கும், அந்த அளவுக்கு வந்து மக்கள் வாங்குவாங்க, விற்பாங்க, அந்த எக்கனாமி சர்க்குலேஷன் இருந்துகிட்டே இருக்குங்கிறது தான் வந்து ட்ரம்ப்போட லாஜிக். ஐ டோன்ட் நோ இது சரியா தவறாங்கிறதுக்கு நம்ம அப்புறம் போகலாம். ஆனால் இன்னொன்று முக்கியமான விஷயம், அமெரிக்காவோட டெட் வந்து நாளுக்கு நாள் ஏறிக்கிட்டே போகுது. ஒவ்வொரு நாளும் வந்து பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் ஒரு நாளும் ஒவ்வொரு மணி நேரமும் பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் வந்து ஆட் ஆகிட்டு இருக்கு டெட் ஒவ்வொரு அமெரிக்கன்ஸோட ஹெட்லையும். ஸோ இந்த அடிப்படையில் பார்க்கும்போது ஜிடிபியே தாண்டிடுச்சுங்க அமெரிக்காவோட டெட். அதே மாதிரி இதில் நடக்கிற காரணம் 80% மிடில் கிளாஸோட நிலைமை என்ன ஆகுங்கிறதுக்கு பதில் சொல்லி ஆகணுங்கிறாரு. அதே மாதிரி அதுக்கு ட்ரம்ப் எதிராக என்ன சொல்றாருன்னா, ரொம்ப ரொம்ப சுலபமான வழி ஒரு பட்ஜெட் எப்படி சேவ் பண்றதுக்கு ஒரு சுலபமான வழி சொல்றேன். முதல்ல இலான் மஸ்க் வந்து அந்த கவர்மெண்ட் சப்சிடி கான்ட்ராக்ட்ல இருந்து டெர்மினேட் பண்ணணும். அதே மாதிரி ஏன் இது பைடன் பண்ணலங்கிறத நான் வருத்தப்படுறேன். ஐ ஆல்வேஸ் சர்ப்ரைஸ் தட் பைடன் டிடன்ட் டூ இட். அதாவது இலான் மஸ்க் வந்து டெர்மினேட் பண்ற நிலவை, அதாவது எப்படி இந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து இந்த மாதிரி பயங்கரமான ஒரு பீஃபப் ஆயிடுச்சு. இது அப்படியே நீயா நானா போயிட்டு இருக்கு. அதே மாதிரி உங்களோட கம்பெனிஸ்க்கு நான் அதாவது இது பண்ணாம வர மாட்டேன். எனக்கு தெரிஞ்சு இலான் மஸ்க் வந்து பர்சனலாக ஏதோ ட்ரக் அடிக்ட் ரீசெண்டாக ஆனதா வந்து ட்ரம்ப் சில இடத்துல கிளைம் பண்றாரு. ஸோ இந்த மாதிரி நீ வீடெலாம் அடிச்சுக்கிட்டு இருந்தல, உனக்கு வந்து எப்படி இதை பத்தி பேச போன இல்லைன்னு சொல்றாரு. நான் ஒரு இதில் தான் டேஸ்ட் பண்ணேன், இது மாதிரி கிடையாது. அவங்க கிட்டத்தட்ட அடிச்சுக்கிறாங்க, அந்த மாதிரி தான் நடந்தது. கடைசியில் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஜூன் 7 ட்ரம்ப் கொடுத்த மெயினான அந்த ஒரு ஒரு வார்னிங், எச்சரிக்கை சொல்லலாம். Trump threatens Musk with serious consequences if the tech billionaire seeks to punish Republicans who vote for controversial spending bill. கிட்டத்தட்ட அவர் வந்து மிரட்டிட்டாருங்க. இலான் மஸ்க் வந்து டிஸ்ரெஸ்பெக்டடும் மிரட்டிட்டாரு. ஸோ என்ன பெரிய பெரிய கான்சிக்வன்ஸ் ஃபேஸ் பண்ண வேண்டியது வருங்கிற மாதிரி சொல்லிட்டதுனால இலான் மஸ்க் ஜூன் 11 வந்து இதை ரீட்வீட் போடுறாரு. அது என்னன்னா, நான் அதை ரிக்ரெட் பண்ணுறேன், ட்ரம்ப்பை வந்து கடைசியாக பேசினது தப்பு தான், அது ரொம்ப தூரம் போயிருச்சு, கை எட்டாத இடத்துக்கு போயிருச்சுங்கிறதும் வருத்தப்படுறேன்னு சொன்னார். ஸோ இது பார்த்தீங்கன்னா இதை நான் வந்து இன்னும் டீட்டெயிலாக போகல. இது எனக்கு தெரிஞ்சு இதுவே வச்சு நான் கொஞ்சம் ஒரு 1 hour பாட்காஸ்ட் எடுக்கலாம். அந்த அளவுக்கு வந்து அவங்களோட பீஃப் அப் இருக்கு. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் இலான் மஸ்க் ஏன் பண்ணுறாருன்னு தெரியல. அதுவும் ரீசெண்ட் டைமில் எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்லா இருக்க நபர்களாக வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து ஏன் அப்படி ஆகுறாங்கன்னு எனக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். நம்ம நாட்டிலையும் சரி, இல்லை வெளிநாட்களும் சரி. ஸோ ஒரு காலத்தில் எப்படி இருந்த மனுஷன், நம்மளே வந்து எத்தனை வீடியோஸில் இலான் மஸ்க் பற்றி பேசியிருக்கோம். எனக்கு தெரிஞ்சு ப்ராபப்ளி 10 வீடியோ மேலே இருக்கும். டெஸ்லா பற்றி, இல்லை ஸ்பேஸ் எக்ஸ் பற்றி, இல்லை ஸ்டார்லிங். இன்னும் சொல்லப்போனால் இப்போ இந்தியாவில் ஸ்டார்லிங்கை விட சில ஒப்புதல் வழங்கியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி மும்பையில் வந்து அவங்க கிட்டத்தட்ட அவங்க ஷோரூமுக்கு வந்து வாடகைக்கு ஏதாவது லீஸுக்காக லேண்டுக்கெலாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்தளவுக்கு வந்து டெஸ்லாவும் ஸ்டார்லிங்க்கும் இந்தியாவுக்கு நோக்கி வந்துட்டு இருக்காங்க. ஐ டோன்ட் நோ அது எவ்வளோ சஸ்டைனபிளாக இருக்கும்னு தெரியல, என்னோட ப்ரைஸிங் அப்படி. ஸோ ஜியோடலாம் கம்ப்ளீட் பண்ணுறது ரொம்ப கடினம். இதை ஏற்கனவே நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். இதை பற்றி தனியாக நம்ம ஒரு வீடியோவில் பார்ப்போம். ஸோ இதெல்லாம் ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குதுன்னு தெரியலங்க. பட் ஒரு காலத்தில் ரொம்ப மூழ்கால ஷிப்பே ஃப்ரெண்ட்ஷிப்பாங்கிற மாதிரி இருந்த நபர்கள், இல்லை மென்டோர்ஸ், இல்லைன்னா என்ன ஒரு இது வேணால் சொல்லுங்கள், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எதிரும் புதிருமா ஆயிட்டாங்க. ஸோ இது வந்து நம்ம வேர்ல்டு எக்கனாமிக்ஸில் தாக்கம் ஏற்படுத்துமா இல்லை ஏற்படுத்தாதாங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு பை கைஸ், மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. அண்டில் தென்